சரி லாஸ்ட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கண்ணா? காடை பார்த்தீங்க, என்னோட கண்ணை பார்த்தீங்க, சாக் பீஸையும் பார்த்தீங்க. அண்ணா ஜூம் பண்ணுமா கேமரா? பண்ணி தான் இருக்கா? ரைட் ஓகே. எடிட்டிங்கில் ஜூம் பண்ணிக்குவீங்க இல்லையா? ரைட் ஓகே சூப்பர். நோட்டு கொடுத்தனா நீங்கள் எங்கேயாவது கை மாறி செலவு பண்ணிடுவீங்க. பட் இதை நீங்கள் அப்படியே வச்சிருப்பீங்க. இது ஒரு மெஜிஷியன் கொடுத்தாருன்னு ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஞாபகார்த்தத்துக்கு வச்சிருப்பீங்க நீங்கள். ஓகே, அதனால தான் கம்பி மட்டும் உருவிட்டு வந்துட்டேன் வீட்டிலேருந்து வரும்போது. சரியா? சரி, இப்போ எல்லாரும் நல்லா கவனமாக பார்க்கணும் எல்லாரும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ காமிக்கிறது ரொம்ப முன்னாடி இல்லை வடிவேலோட காமெடியில் இது வந்து ஒரு கொரியன் ஸ்டோரி. இது ஃப்ரெஷ் ஃபிஷ் சோல்டு ஹேர்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் ஸ்டோரி இது. ஆனால் ஜூம் பண்ணிங்களேண்ணா, எதனா டைலாக் வேணால் போகிறதுனா போட்டுக்கோங்க எடிட்டிங்கில். ஓகே சரி ஓகே. என்ன எழுதியிருக்குப்பா இதில்? இது காமெடி பார்த்துருக்கீங்களா? சரி ஓகே. அதாவது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொரியாவில் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் கடை, மீன் கடை வைக்கிறவர் இது மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காரு. என்னென்ன இந்த மாதிரி வந்து இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காமெடியில் நடந்த விஷயந்தான். வந்து இங்கே தானே விற்கிறீங்க, வேறு நீங்கள் இங்கிலாந்துலேயே விற்கிறீங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்களே காமெடியில். அதே தான், சேம் அதே ப்ரொசீஜர் தான். சரி, அதனால என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொன்னதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு போர்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஐடியா பண்ணி இந்த மாதிரி ஒரு போர்டு வைக்கிறாரு. எல்லாரும் வந்து சொல்கிறதுனால போர்டுலேருந்து ஒவ்வொரு வேர்டாக எடுத்துடுறாரு. இந்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கு இந்த நல்ல விற்கப்படும் இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துடுறாரு இப்போ. ஓகேவா? எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நல்ல ஐடியா பண்ணி தானே வச்சோம் அப்படின்னு சொல்லி அவரே யோசனை பண்ணுறாரு. யோசனை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா திங்க் பண்ணுறாரு. இது நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம யோசனை பண்ணி தானே வச்சோம், இது எதுக்கு நம்ம மைண்டு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவர் யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேவா? நல்லா யோசனை பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு தெரியுமா? திரும்ப அதே போர்டில் அதே மாதிரி நேராக NH ரோடு போய் நேராக கோயம்புத்தூர் NH ரோடு வந்து இது மாதிரி ஒரு போர்டு ஒன்று செஞ்சுட்டு போய் மாட்டிட்டார். என்ன சொல்லணும்னா, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களோட இங்கே இருக்கக்கூடிய அங்கிள்ஸ்க்கெல்லாம் தெரியும். ஒரு தடவை நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் திங்க் பண்ணி ஒரு வேலையை செய்யும்போது ஒரு 1000 தடவை திங்க் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே. யார் என்ன சொன்னாலும் யாருக்காகவும் நம்மளுடைய ஒர்க்கு, நம்மளுடைய மைண்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. அதுதான் அதனுடைய அந்த ஸ்டோரியினுடைய கான்செப்டு. வீட்டில் போய் பாருங்கள், யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் ஒரு ஸ்டோரி போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் அதுலேருந்து. சரி, இப்போது ஒரு என்னுடைய சிக்னேச்சர் மேஜிக், அதாவது என்னுடைய நல்ல அவார்டு வாங்கி கொடுத்த மேஜிக் ஒன்று கேட்டிருக்காங்க இங்கே. அந்த மேஜிக் உங்களுக்காக படத்தை காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிட்ஸ் யாராவது வாங்க, இந்த 2 பேர் வாங்க, இருக்கக்கூடிய கிட்ஸ் 2 பேர் அப்படியே வாங்க. பார்த்தீங்களா, அப்படியே வரமாட்டேன்னு சொன்னானுங்க. இப்போ பார்த்தீங்களா, அப்படியே வரமாட்டேன்னு சொன்னானுங்க இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்களா, அதுதான் அதுக்கு பேர் தான் மேஜிக். சரியா? சரி, இப்போ என்னண்ணா? இல்லை வேண்டாம், உங்களுடைய ஆல்ரெடி ஏதோ பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்கீங்க, சாப்பிட்டு வேறு வந்திருக்கீங்க. பேர் என்னன்னா மறந்து போச்சு, என்னண்ணா? கோபிநாத். சரி சரி ஓகே. சரி, இப்போ உங்கள் பக்கத்துலேயே மேஜிக் பண்ணுறோம். சரியா? உங்களோட பக்கத்தில் இதை கோட்டில் தான் வச்சுருக்கேன்னா இதை ஒழிச்சு ஒன்றும் இல்லையா? ஏன்னா நான் அந்த மாதிரி மெஜிஷியன் இல்லை. சரியா? சரி, இப்போ நான் உங்ககிட்ட சில இதெல்லாம் காமிக்கிறேன். உங்கள் கையிலேயே நடக்கும் இப்போ மேஜிக். ஓகேவா? யார் கையில் நடக்கணும் மேஜிக்கு? பார்த்தீங்களா, இவன் தான் வரமாட்டேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் வந்துருச்சு பார்த்தீங்க. ரைட் ஓகே. சரி, இப்போ என்னண்ணா? இருங்க, ATM கார்டில் போய் எடுத்துட்டு. சரி சரி, இப்போ பண்ணு. இல்லை, ஹாட் கேஷ் ஒன்லி. ஆல்ரெடி ஐடியில் குறைஞ்சிட்டு இருக்கிறானே, அதனால கேஷ். ஓகே சரி. சரி, இப்போ இது என்ன ரோப்பா? இது எப்படி இருக்கு இந்த ரோப்பு? இவர் வேற மாதிரி இதை திங்க் பண்ணிட்டு இருக்காரு.
இது வேற ஏதோ கொடி மாதிரி தெரியுதா? அந்த கொடி இல்லை, இது ஆல்ரெடி அந்த கொடி இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறானுங்க. பட் இது 10 வருஷம் ஆச்சு. சரி, அதான் கயிறு பழசு, கொடி அதான் கொடி புதுசு. ஓகே சரி, இப்போ இது வந்து ஒரு சின்ன ரோப்பு உங்கள் கையில் கொடுத்துட்றேன். நல்லா கவனமாக பார்க்கணும். ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணுங்க. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ரோப். இப்படி பிடிங்க, அப்படி பிடிச்சுங்க. இது நல்லா இப்படி மேலே தூக்குங்க. இப்படி பிடிங்க, அப்படி பிடிங்க. எல்லாம் நல்லா கவனமாக பார்க்கணும் எல்லாரும். சரி, நான் இப்படி ஒன்றும் இல்லை. யாருங்க இது? யார் அது? இல்லை, வந்த வேலை இல்லாமல் பண்ணுறீங்களே, அதை தான் பண்ணி காமிங்களேன். சரி, என்னப்பா பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, அது சொல்லிட்டார். நான் இப்படி ஒரு ஸ்னாப் பண்ணேன்னா அது இப்போ ஒரிஜினல் பாம்பா மாறும். இல்லை, தொட்டு பார்த்தான். இல்லை, ஒரு வேலை இருக்குமோ, அதுதான் அமுத்து. அதானே செக் பண்ணி பார்த்தா தானே. எது? கண்ணுக்கு தெரிஞ்ச பாம்பு. சரி, ஓகே. சரி, இப்போ அந்த கயிறு எப்படி இருக்காது? சின்னது, இது வந்து பெருசு, இது வந்து மீடியம். ஓகே சரி, இப்போ உங்க பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கேன் நான். கை எங்கேயாவது பாக்கெட்டுக்கு எங்கேயாவது கொண்டு போறேன்னா நல்லா கவனமா பார்க்கணும். கையை பார்க்கணும். பாருங்கன்னு சொன்ன உடனே கண்ணு பாக்கெட்டுக்கு வந்துருச்சு. சரியா? சரி, ஓகே, நல்லா இப்போ பார்க்கணும். சரி, ஏன்னா நீங்களே நிறைய பார்த்துட்டீங்க இந்த 2-3 வருஷமா. இவங்க கிட்ஸ் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. சரி, அதனால அவங்களுக்கு ஒரு மேஜிக் காமிச்சிட்டு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, என்னோட சிக்னேச்சர் மேஜிக், அதையும் காமிக்கலாம். சரி, இது என்ன ரோப்? இது ஷார்ட். ஓகே, இது நம்ம இங்க வச்சிடலாம். இது ஓகே, இது லாங். ஓகே, நம்ம இந்த லாங் எடுத்து நம்ம இப்படி வச்சிடலாம். நல்லா கவனமா பார்க்கணும் எல்லாரும். சரி, நீங்க 2 பேரும் இப்படி மேஜிக் பண்ணுங்களேன். நான் ஏதாவது கை ஏதாவது வேற மாதிரி ஏதாவது மாத்தின மாதிரி இருக்கா? இல்லை பாக்கெட்டு கொண்டு போனா எது கொண்டு போகல? இப்போ நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? பண்ண உடனே இது வந்து ஒரு மீடியம் தானே. என்னாச்சு? மூணுமே இல்லை, மூணுமே மீடியம் ஆயிடுச்சு இல்லையா? ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம்? இது எங்கே பாரு, இப்போ இதை இங்கே முடிச்சு போடுறது நல்லா கிளியராக பார்க்கணும் எல்லாரும். நீங்களும் பாருங்க. சரி, இந்த கை இப்படி காமிங்க. இப்படி ஓகேவா? உங்களுக்கு இல்லை, கொடுங்க. உங்களுக்கு ஒன்று, அவருக்கு ஒன்று, அப்படி தானே? அவருக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. சரி சரி, உங்கள் கையை ஸ்கூல் போகலையே இன்னைக்கு நீங்கள்? சரி, எல்லாம் நல்லா இங்கே கவனமாக பார்க்கணும். உங்களுக்கு ஒரு ரிங்கு, எனக்கு ஒரு ரிங்கு, அவருக்கு ஒரு ரிங். ஓகே சரி சரி, ஓகே, நல்லா இங்கே கவனமாக பாருங்க. இது எத்தனை? எவ்வளோ? இது ஓகே. இப்போ இது 1 2, இது 3 இல்லையா? ரைட், இப்போ யார் கையில் கொடுக்குறது? இது இந்த உங்கள் கையிலே கொடுக்குறேன். திரும்ப இது எடுத்துட்டேன், உங்கள் கையிலே கொடுக்குறேன். ஓகேவா? ஏதாவது சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு? எத்தனை ரிங் இருக்கு? 3 ரிங். ஓகே, யார் கையில் இருந்துச்சு? என்ன ஆயிடுச்சு? இப்போ லிங்க் ஆயிடுச்சா? ரைட், ஓகே. அப்போ யார் கையில் மேஜிக் இருக்குது? அப்போ உங்க 2 பேர்த்து கையில் தான் இப்போ மேஜிக் இருக்கு. அதில் எப்படி லிங்க் ஆயிடுச்சு பார்த்தியா? நல்ல இன்னொரு தடவை நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க எல்லாரும். ஓகே, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அதிர்ச்சியா? இல்லை, நீங்கள் எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறீங்க. அவனுக்கு 2 பேர் மட்டும் பெரிய பையனுங்களாக இருக்கானுங்க. அதனால ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இதே ஃபுல்லாக கிட்ஸு நிறைஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் என்கிட்ட கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமாம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ எல்லோரும் மேஜிக் பார்த்தீங்களா? சரி, தொடர்ந்து வாய்ப்பு வழங்கிட்டு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஸ்மார்ட் பெயிண்டிங் கான்ட்ராக்டர்கள் மற்றும் டிசைனர்கள் நல்ல சங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் எல்லாரும். சரி, மேஜிக் சொல்லி கொடுத்துருப்பேன் நிறைய ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு வருஷம் சொன்னேன், போன வருஷம் சொல்லி கொடுத்தேன். இப்போ இந்த வருஷம் புதுசாக பார்க்குறவங்க யார்? என்ன கை தூக்கலாம். யாரு? எல்லாருமே பழசு. ஓல்டு இஸ் கோல்டுங்க. ஓல்டு இஸ் கோல்டு.
இல்லை, நான் உங்களை எல்லாத்தையும் கோல்டுங்கிறேன் நான். அதுதான், அது வேண்டாம் எப்போவுமே. ஏங்க ஒன்று அடகு வைக்கிறது, ரூபாய் நோட்டை கொண்டு போய் கடையில் கொடுக்கறது, என்னண்ணா இதே மைண்டாகவே இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறது? சரி, ஓகே, சரி, எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இருந்தால் கூட இந்த சின்ன பசங்க அந்த லாஸ்ட்டில் வந்திருக்கிறவங்க, அவர் அந்த என்ன சார் அல்கேட்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் அதானே சட்னிமா தானே, உலகம் வேர்ல்டு வைடுங்க, அது வேர்ல்டு வைடு, அதுதான். சரி, எல்லோரும் உங்களோட மனசில் ஒரு ஃப்ளவர் நினச்சிக்கோங்க. எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தால் கூட குழந்தைகளுக்காக, அங்கே வந்திருக்கக்கூடிய புது ஃப்ரெண்ட்ஸுக்காக மனசில் வந்து ஒரு ஃப்ளவர். அதுக்கு முன்னாடி இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்து வருஷம் ப்ரோக்ராம் பண்ண வச்சுட்டு இருக்கக்கூடிய அன்பு ஜெயராஜன் அவருக்கு நன்றி. இந்த வருஷம் கூப்பிட்ட நம்ம சசி அண்ணா அவங்களுக்கு வந்து நேரத்தில் ஒரு நல்ல கைத்தட்டல். சரி, அப்புறம் அழகாக ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டு லிங்க் எனக்கே மறக்காமல் எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சு பாருங்கன்னு சொல்லி அந்த அண்ணன் வச்சுருக்கேன். அது நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு விட்ட லிங்க்கு இன்னும் வச்சுருக்கேன், காமிக்கிறேன். அதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். அண்ணா கவிக்குயில் அந்த அண்ணனுக்கு, ஆர்கெஸ்ட்ரா டீம் அந்த அண்ணாக்கு. உங்கள் பேர் என்னண்ணா? இன்ன வரைக்கும் பேர் தெரியாது. எதுங்க? கவி குயிலா? கவி நல்லா இருக்கே பேர், டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்களே. சரி, ஓகே, சரி, எல்லோரும் உங்கள் மனசில் ஒரு பூ நினச்சிட்டிங்களா? எல்லோரும் மனசில் நினைக்கணும், பூ வேறு பூ நினச்சிக்கங்க, ஓகேவா? சரி, அது லாஸ்ட்டில் அவங்க எல்லோரும் ஓகே. கொஞ்சம் அவர்கிட்ட பேச்சு கொடுக்காம இருங்க, நான் அவர் இப்போ மேட்சை கற்றுக்கிட்டு இருக்காரு அலகேசன். ஓகே, சரி, ஓகே. இப்போ இந்த 2 கை இப்படி இருக்குமா முடிங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க அந்த குழந்தைகளுக்காக ஒன் மோர் டைம். ஓகே, இது என்ன இப்படி 2 கை இப்படி வச்சுக்கோங்க. சரி, இது என்ன விரல்? இது சுண்டு விரல், இப்படி வச்சுக்கோங்க. இது என்ன விரல்? இது தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. சரி, இப்படி வச்சுக்கோங்க. சரி, இது உள்ளுக்குள்ளார எவ்வளோ விரல் இருக்கு? உள்ளுக்குள்ளார எவ்வளோண்ணா? 6. 3 + 3 6 ஃபிங்கர்ஸ் இருக்கா? சரி, இப்படி கொண்டு வந்துருங்க, ஒரு ஃப்ளவர் மாதிரி கொண்டு வந்துருங்க எல்லாரும். சரி, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பூ மறந்துடாதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி சரணமை அது இல்லைண்ணா. சரி, ஓகே, லைட்டாக ஓப்பன் பண்ணுங்க. லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டீங்களா? சரி, ஒரு கை மட்டும் கீழே போட்டுருங்க. நான் எந்த கை வச்சுருக்கேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும், அப்போ தான் மேஜிக் கற்றுக்க முடியும். பரவாயில்ல, ரைட் ஹேண்ட் மாற்றிக்கங்க. எல்லாருமே ரைட் ஹேண்ட் மாற்றுங்க. மனசில் இருக்கக்கூடிய இந்த பூவை மறந்துடாதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா கை மேலே தூக்குங்க. சரி, டவுன் அப். சரி, இப்படி டர்ன் பண்ணுங்க எல்லோரும். சரி, டவுன் அப். மனசில் இருக்கக்கூடிய அந்த பூ மறந்துடாதீங்க. இப்போ லெஃப்டில் ஒரு ஷேக் பண்ணுங்க. ரைட் லெஃப்ட் எல்லாத்துக்கும் டாட்டா, பை, see you. இதே மாதிரி அடுத்த வருஷம் நான் தான் வருவேன். அடுத்த வருஷம் வேறு ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்ககிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன். வாய்ப்புகள் அளித்த ஜெயராஜனா அண்டு சசி அண்ணா எல்லாத்துக்கும் அந்த நேரத்தில் பூ வந்துச்சு. இப்போதான் பூ வந்துச்சு, பார்க்கலையா? அது இல்லை, பூ வந்துச்சு. யாரெல்லாம் பார்த்தீங்க இப்போ? காதலியாண்ணா? அதானே, அது இல்லை, சிரிப்பூ வந்துச்சுல்ல, அதுதான். ஏதோ ஒரு பூ வந்துச்சு இல்லையா மொத்தம்? ஓகே, சரி, திரும்ப சந்திக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து இங்கே அசோசியேஷன்லேயே இருக்குது. யார்கிட்ட கேட்டிங்கனாலும், சசி அண்ணா இருக்காரு, ஜெயராஜனா, யார்கிட்ட கேட்டிங்கனாலும் என்னோட கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் அவர் யூடியூப்பில் போடும்போது என்னோட கான்டாக்ட் நம்பர் கீழே மென்ஷன் பண்ணி போடுவார். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.